மகாராஜா நீங்க தெரிவித்த பிரகாரமே ஒரு சென்று உன் தம்பி ஆகிய இரண்டாவது சொல்லு கூட்டின்னு வந்தீங்க. ஆமா மகாராஜா அண்ணன் மாதாபுரி வன்மனை உத்தரவுங்க. காவலா நானோ எங்க அண்ணனை சந்திக்க வேண்டும் அல்லவா? நாங்க வறுமை உத்தரவுங்க. நாமோ சிங்கத்தின் மீது எப்படி அருமையாக சென்றோம், தேடி பார்த்தோம். அண்ணன் எங்கே இருக்கின்றோம் என்று நாம் சென்று பார்க்க வேண்டும். அழகு அண்ணா, அல்லது தம்பி எல்லாவிசுரா, அழகு அண்ணா, அல்லது தம்பி எல்லாவிசுரா. பாத்துங்க ரொம்ப திறமை ஆமாங்க. கோடி சரணம் மதுபதம் மன்னா கோடி சரணம் போட்டி செய்தே என் பாதத்தை படுத்தபடியால் என்றென்றைக்கும் சுகமாய் வாழ்ந்திருப்பா என்று உண்டான தம்பி அல்லது அண்ணா இன்றைய தினத்தில் நம்ம தந்தையாகப்பட்டவர் ஏதோ ஒரு காரணமாக நம்ம இருவரையும் அழைத்திருக்கிறார். ஒன்றாக அழைத்திருக்கின்றார். அம்மாவோ இருவரும் சேர்ந்து அழைத்திருக்கிறார்கள். ஆமாம், அவங்கள போய் நம்ம போய் பார்க்கணும். நம் என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினத்திலே தந்தையாகப்பட்டவர் ஏதோ ஒரு விஷயமாக அழைத்திருக்கின்றார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படி இருக்க அவரை சென்று நாம் பார்ப்போம். தம்பியும் இருவரையும் தந்தை வந்து உத்தரவுங்க. அல்லது
தந்தையே தந்தையே தாயே வந்து எந்த பாதம் பணிந்த விந்தா இல்லை வாதத்தை பணிந்தபடி நானு நீங்க நீடோடி காலமாக சிறு சிறுபான்மாக நிறைந்த ஆயிலும் நிறைந்த செல்வமும் பெற்று நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வம் பெற்று நீடோடி காலமாக வாழ்ந்திருப்பாய். என்ன காரணமாக தந்தையாரே ஐயா தந்தையாரே அழைத்த காரணம் கேட்கின்றேன். அழைத்த சொல்லுகிறேன். உங்களை எதற்காக அழைத்தேன் என்றால் பிழைக்க வை செய்ய வேண்டும். பிள்ளைகளா பிறந்துட்டு தாய் தகப்பனுக்கு நம்ம கண்டுகாண வந்தா அது தாதியாரியா திஞ்சிடும். அதுக்காக உங்களுக்கு 5 வயது ஆனப்படியால உங்களுக்கு சகல விதமான கல்வியை கற்றுக் கொடுத்து இந்த நாட்டு ரத்னாபுரி பட்டணத்தை எனக்கு பிறகு சிறு சிறப்பாடு ஆண்டு ஆள வேண்டும். அதற்காக உங்களை இன்று வரவைத்து பாடசாலையில் சேர்க்கிறதுக்காக உங்களை வர வச்சிருக்கிறேன். கல்வி கற்றுக் கொடுக்க
அல்லது தந்தையே நாங்களோ கல்வி செல்ல வேண்டும் என்று கூறினீர்கள் அல்லவா? ஆமா. நாங்களோ தாயை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் அல்லவா? ஆமா. அதனால் எங்கள் தாயிடம் எங்களை அழைத்து செல்லும் தந்தையே. அப்படியே ஆகட்டும். மயமோடி நம்ம பிள்ளைகள் வந்துட்டாங்க. ஆமா, பார்த்து எவ்வளவு பாசமா அன்பாய் பேசணும் போல நின்னாங்க. அல்லது தாயே அல்லது கண்ணனில சீராட்டி பாராட்டி செல்வங்களை வளர்த்த தாயே. சொல் பிரகாரம் அப்படி நாங்கள் கல்விசாலை செல்ல வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும் என்றால் தாயுடைய அனுமதி வேண்டும் என்று எங்களை ஆசீர்வாதம் பண்ண அப்படியே தாயே தாயே சரணம். முல்லை மல்லி பாரிஜாதம் சொல்லப்பட்ட அனைத்து பூக்களாலும் அர்ச்சனை செய்து வணங்குகின்றோம் தாயே. மைந்தர்களே ஆனால் சந்தோஷம் யாரும் கல்விசாலை தந்தை யாரும் எங்களை கல்விசாலை செல்ல சொல்கிறார். ஆனால் அந்த பார்வையாளருக்கு வந்திட உங்களுக்கு விடையளிக்க வேண்டும். எந்த குருநாதர் கேட்டீங்களா? மகிழ்ச்சி குண்டன் சொல்படிக்கு போயிட்டு அவர் படசாலைக்கு சென்று எல்லா விஷயம் கருத்து கொண்டு பாருங்க. பாராட்டி செல்வங்களை வளர்த்த தாயே. சீராட்டி பாராட்டி உண்மையான தவறுகள் செய்து 300 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாயே, எனக்கு மன சந்தோஷமாக
நீயுமாக அன்பிகை அருள்பளித்தே தம்பியும் நீயுமாக தனவேத சாஸ்திரங்களும் அன்பு வில்லு மல்யுத்தமா நல்லா கத்துங்க பாருங்க. அல்லது தாயே அண்ணனும் நானுமாக என்னாலும் குறைவில்லாமல் அண்ணனும் நானுமாக கற்று வருவோம். அல்லது தாயே ஒரு சொல்படிக்கு கல்விச்சாலை பயின்று அண்ணனும் நானும் எந்த நாளும் எந்த சண்டையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து கல்வி பாடங்களை படித்து வெற்றிகரமாக முடித்துவிட்டு வருகின்றோம் தாயே. தம்பி வாதாடி சூரா தம்பி கொஞ்சம் அதனால தம்பியை கொஞ்சம் பயப்பட்டமா அடக்கி விட்டுடுவா. அண்ணன் கிட்ட அண்ணன் சொல்படிக்கு அண்ணன் சொல்படி கேட்டு தலைவர சாஸ்திரங்கள் கல்வி சாலைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு கல்விக்கோ எவ்வளவு நான் எப்படி கல்வி வருகவே அழைத்து வந்து பரமதை பெற வேண்டும். அல்லது தந்தையே நாங்களோ கல்விச்சாலை சென்று வர வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா? அப்படி இருக்க நீங்களோ தாயிடம் சென்று அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னீர்கள். அப்படி இருக்க யாரை குருவாக வைப்பீர்கள் என்று கூறவில்லையே தந்தையே. அவளா நமது குலகுருவாய் விளங்கக்கூடிய சுக்ராச்சாரியாரை உங்களுக்கு குருவார் நியமித்து அன்னவர் சகல விதமான கல்விகளை பெற்றுக் கொடுப்பார். வில்வத்தை, யானையேற்றம், மல்யுத்தம் அனைத்தையும் கற்றுக் கொடுத்து உங்களுக்கு சிறப்பாடுமாக இந்த எனக்கு பிறகு இந்த ரத்னாபுரி மட்டத்தை தகத்தோடு கூடிய சுக்ராச்சாரியர் இருக்கின்றார். அன்னவர் இருக்கும்போது நீ அது ஒன்று பய வேண்டாம். இருந்தவர்களும் பிழைக்கை செய்யக்கூடிய வல்லமை படித்தவர். அப்படி இருக்கும்போது அந்த தேவராலியும் எவராலியும் உங்களுக்கு எந்த வித ஆபத்து வராது. அன்னவர் குரு வச்சிருக்கிறார், குருநாரை வர வைக்கிறார். நீ சுக்ராச்சாரி தர்பார் அண்ணால் கலைத்து